இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் ஒரு இடம் வாங்கணும், தொழிற்சாலை ஆரம்பிக்கணும்னா என்ன விதிமுறைகள்? நம்ம தொழில் பண்ணணும். ஃபஸ்ட் முதல்ல தொழில் பண்ணணும். அதுக்கு சிட்கோவில் ஒரு அப்ளிகேஷன் வாங்கி அலாட் பண்ணணும். மெம்பர்ஸ்க்கு வந்து சில்வர் ஜூப்ளி ட்ரஸ்ட்னு ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். அந்த ட்ரஸ்ட்டில் வந்து தொழிற்சாலை வேலை செய்யக்கூடிய தொழிலாளர் குழந்தைகளுக்கு ஒரு 250 பேருக்கு 30 லட்ச ரூபா வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்கோம். சீஃப் மினிஸ்டர்கிட்ட ஒரு 1000 ஏக்கர் கேட்டிருந்தோம். பண்ணிவிட்டு உடனே அவங்களும் எங்களுக்கு கூப்பிட்டு 2 இடம் காட்டியிருக்காங்க. பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள் தானே அதிகம் ஆக்கிரமிச்சிருக்கு, அதுக்கு என்ன காரணம்? அம்பத்தூர் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஐடி வந்திருக்கு சார். ஆனால் அதனால் எங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு இருந்தாலும் ஐமாங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மற்ற எந்த அசோசியேஷனும் இல்லாத ஒரு பைலாஸ். 1963 உருவாக்கப்பட்ட இந்த சங்கம் வந்து ஒரு வருடத்துக்கு ஒரு தலைவர் தான். 12% 18 ஆகியிருக்காங்க. ஆமாம், 5% குறைச்சி கொடுங்கன்னு கேட்டிருக்கோம். 35 ரூபா ஒரு பணம் கட்டியிருந்தேன். இன்றைக்கி அது 152 ரூபாயாக மாறி இருக்கு. ஸோ அது பெரிய பாடம். வணிகமணி பார்வையாளர்களுக்கு வணக்கம். சங்கமே முழங்கு பகுதியில் அம்பத்தூர் தொழில்பேட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் ஐமா அமைப்பின் தலைவர் திரு ரவிச்சந்திரன் அவர்களையும், செயலாளர் NT ரவி அவர்களையும், பொருளாளர் P உமாசங்கர் அவர்களையும், செயற்குழு உறுப்பினர் A பாபு அவர்களையும், ஐமா எடிட்டோரியல் JS துணை செயலாளர் தாமஸ் வர்கீஸ் அவர்களையும் சந்தித்து அம்பத்தூர் தொழில்பேட்டையின் சிறப்பான செயல்பாடுகள் பற்றி கேட்க உள்ளோம். அம்பத்தூர் தொழில்பேட்டையினுடைய சிறப்பு அம்சம் என்னன்னா, உலகத்திலேயே அதாவது தெற்காசியாவிலேயே பெரிய தொழிற்சங்கம், தொழில் உற்பத்தியாளர் தொழில்பேட்டை. அதாவது 1500 ஏக்கரில் 3000 தொழிற்சாலைகள், அதாவது சிறியதும் பெரியதுமாக இருக்கிறது. அது அந்த காலத்திலே வந்து இது காமராஜர் முதல் மந்திரியாக இருக்கிற காலத்தில், வெங்கட்ராமன் தொழில் அமைச்சராக இருக்கிற காலத்தில் மத்தியில் இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு அதாவதுன்னா தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கிற ஒரு தொழில்பேட்டை என்று கூட சொல்லலாம். இந்த தொழில்பேட்டையின் வரலாறு, செயல்பாடு, இங்கு வேறு ஏதாவது தொழில் வளர்ச்சிக்கு தொடர்பான சிக்கல்கள் இருக்கிறதா என்பதை பற்றியும் அதன் தலைவர், செயலாளர் மற்றும் பொருளாளர் இவர்களை கேட்டறிய உள்ளோம். வாருங்கள், அவர்களை சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். பெரிய தொழில்பேட்டை, ஒரு 1500 ஏக்கர் பரப்பளவில் இருக்கிற அம்பத்தூர் தொழில்பேட்டை எப்படி, யாரால் உருவாக்கப்பட்டது சார்? இந்த இடத்தை ஏன் தேர்ந்தெடுத்து உருவாக்குனாங்க சார்? அது 1963ஆம் ஆண்டு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது மத்தியில் வந்து வெங்கட்ராமன் தொழில்துறை அமைச்சர் இருக்கும் ஆரம்பிக்கப்பட்ட சிட்கோவினால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு தொழில் வளாகம் இது. இது ஏன் ஆரம்பிச்சதுன்னா, அன்னைக்கு காலகட்டத்தில் டிவிஎஸ் குரூப்பு, டிஐ அண்டு அசோக் லைலாண்ட் மற்றும் இவங்க என்ஃபீல்டு இந்தியா, எண்ணூர் ஃபவுண்ட்ரிஸ், இதெல்லாம் ஒரு பக்கம் என்ஃபீல்டு இந்தியா, எண்ணூர் ஃபவுண்ட்ரிஸ், இந்த பக்கம் டிஐ இருந்ததுனால உங்களுக்கு டன்லப் மேபி அந்த டைம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தால் கூட இவங்கெல்லாம் உதிரிப்பாங்கள் சப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே ஒரு அம்பத்தூர் எஸ்டேட்டில் ஒரு தொழில்கூடம் ஆரம்பிக்கணுன்ட்டு அன்றைக்கி ஆரம்பிச்சிருக்காங்க சார். இதில் வந்து எல்லா இன்ஜினியரிங் காம்பனண்ட்ஸ் நிறைய பண்ணுறோம். கெமிக்கல் சார்ந்த எலக்ட்ரோப்ளேட்டிங் சார்ந்த தொழில்கள் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் இல்லை, டிஃபென்ஸ் பார்த்துப்பாடும், நேவிக்கு மற்றும் எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்கும் நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் சார். இராணுவ தளவாடங்கள், அனைத்து இராணுவ தளவாடங்கள் இங்கே இப்போதைக்கு HUF ஆவடி டேங்க் ஃபேக்ட்ரி, CVRD இந்த மற்ற இராணுவ சம்மந்தப்பட்ட அனைத்து தொழிற்சாலைக்கும் நாங்கள் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அம்பத்தூர் இண்டஸ்ட்ரி ஸ்டேட்டுகளில் தொழில் நிறுவனங்கள் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கு. இங்கே எது மாதிரியான கம்பெனிகள் இங்கே இருக்குது சார்? இப்போ ஒரு 3000 கம்பெனிகள் இருக்குதுன்றீங்க. மெல்ல முதல்ல எப்படி வந்தது? ஒரு கம்பெனியாக எப்படி ப்ரொமோட் பண்ணாங்க? இதில் மொத்தமாக இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஆக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் மற்றும்
டிஃபென்ஸ் சம்மந்தமான எக்யூப்மெண்ட்ஸு, டொமஸ்டிக் அப்ளைன்சஸ்ஸு, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸு, ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸு, ஃபெரஸ் அண்ட் நான் ஃபெரஸ் கேஸ்டிங்கு, ஃபுட் ப்ராசஸிங்கு, ஃபர்னஸ்ஸு, ஃபர்னிச்சரு, கார்மெண்ட்டு, டெக்ஸ்டைல்ஸு, ஹீட் ட்ரீட்மெண்ட், ஹெவி இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் ஹாட் அண்ட் கோல்ட் ஃபோர்ஜிங்கு, லெதர் அப்பரல்ஸு அண்ட் மிஷின் டூல்ஸு, மெடிக்கல் அப்ளைன்சஸ்ஸு, பேக்கேஜிங்கு, ஃபார்மசூட்டிக்கல்ஸ், பிரிண்டிங் இங்க்ஸு, பம்ப்ஸு, வால்வ்ஸு, ரயில்வே காம்பனண்ட்ஸு, ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்பெஷல் பர்பஸ் மிஷின், எஸ்பிஎம் மிஷின்ஸு, நிறைய இந்த மாதிரி நாங்கள் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் சார் இங்கேருந்து அம்பத்தூர்லேருந்து. இப்போ நிறைய ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 3000 கம்பெனிகள் இருந்தாலும் அதில் பிராண்டடாக எது மாதிரியான கம்பெனிகள் இங்கே பெருசாக பேசப்படுற கம்பெனி? ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ். ஆட்டோமொபைல் கார் கம்பெனி இப்போ உண்டாய் வந்ததுக்கப்புறம் காருக்கு நிறைய எங்கள் ஏரியாவிலேருந்து நிறைய ஒரு காரில் பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் இண்டஸ்ட்ரி எஸ்டேட்டில் மேனுஃபேக்சர் பண்ண ஸ்பேர் இல்லாமல் ஒரு கார் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இருக்க காரில் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய காரில் அம்பத்தூர் இண்டஸ்ட்ரி எஸ்டேட் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய அட்லீஸ்ட் ஒரு 10 காம்பனண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி ஈவிலையும் அது வந்து நிறைய காம்பனண்ட்ஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் மெம்பர்ஸ் வந்து அது பண்ணிகிட்ருக்காங்க சார். இங்கே தொழில்பேட்டையில் உற்பத்தியாளர்களுக்கு எதிர்மறையான வசதி வாய்ப்புகளை அரசாங்கம் உருவாக்கி கொடுத்துருக்கு. அரசாங்கம் இண்டஸ்ட்ரி எஸ்டேட் புது இண்டஸ்ட்ரி எஸ்டேட் இன்னும் உருவாக்கிட்டே இருக்காங்க. இப்போவும் இண்டஸ்ட்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ சிப்காட்டு ஹுண்டாயை சுற்றி சிப்காட் டெவலப் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதர் தன் தட் நிறைய நியூ இண்டஸ்ட்ரி எஸ்டேட் சிட்கோலையும் ஆரம்பிச்சிட்ருக்காங்க. நாங்களும் புது இண்டஸ்ட்ரீஸ் கேட்டிருக்கோம். அதுவும் அரசாங்கம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது சம்மந்தமாக அரசாங்கத்துக்கிட்ட நாங்கள் கான்டாக்டில் தான் இருக்கோம். இன்றைக்கி இருக்க அரசாங்கம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க சார். இது அம்பத்தூர் தொழில்பேட்டை ஆரம்ப கட்டத்தில் வந்து சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்காக, குறிப்பாக பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு துணை பாகங்கள் செய்து கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கி பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள் தானே அதிகம் ஆக்கிரமிச்சிருக்கு. அதுக்கு என்ன காரணம்? அதாவது கார் கம்பெனிங்க, அம்பத்தூர் ஐடி கம்பெனிங்க. அம்பத்தூர் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஐடி வந்திருக்கு சார். ஆனால் அதனால் எங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு இருந்தாலும் பக்கத்தில் புது தொழிற்கூடங்களும் சிட்கோவோ மற்றும் சிப்காட் அரசு சார்ந்த நிறுவனங்கள் எங்களுக்கு கொடுக்கறதுனால அது இங்கேருந்து கொஞ்சம் பேர் அங்கே பெயர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க, தொழில் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி நிறைய சிப்காட் சைட் நிறைய டெவலப் ஆகிட்டுருக்காங்க. இது ஒரு மேஜரான ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாய் வீடு மாதிரி இங்கே வச்சுக்கிட்டு இதை டெவலப் பண்ணி அங்கங்கே நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருக்கோம். எங்கள் மெம்பர்ஸ் நிறைய பேர் வச்சுருக்காங்க. இப்போ ஒரு இங்கே இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் ஒரு இடம் வாங்கணும், தொழிற்சாலை ஆரம்பிக்கணும்னா என்ன விதிமுறைகள்? நம்ம தொழில் பண்ணணும். ஃபஸ்ட்டு முதல்ல தொழில் பண்ணணும். அதுக்கு சிட்கோவில் ஒரு அப்ளிகேஷன் வாங்கி அலாட் பண்ணணும். அவங்க ஆல்ரெடி சில இடங்கள் வந்து அவங்க அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அப்ளை பண்ணணும். அங்கே ஒரு ஸ்க்ரீனிங் கமிட்டி இருக்குது. அந்த ஸ்க்ரீனிங் கமிட்டி வந்து நம்ம யார் பண்ணுறவங்கள ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. உண்மையான தொழிற்சாலையை நடத்துகிறாங்களாடா ஸ்க்ரீனிங் பண்ணிட்டு சிட்கோ அலாட்மெண்ட் கொடுக்கும். அதே மாதிரி தான் சிப்காட்டும் அதே மாதிரி தான் அலாட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம தொழிற்கூடங்கள் அவங்களுக்கு வரையறைக்கு உட்பட்டு நம்ம தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கணும். இம்மிடியட்டாக அவங்க டைம் கொடுப்பாங்க, 6 மாதத்துக்குள்ளே ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது அப்ரூவல்ஸ் எல்லாம் வாங்கி ஆரம்பிக்கணும். அதுதான். இப்போ ஒரு தொழிற்சாலை இங்கே ஆரம்பிக்கணும்னா ஐமாவில் மெம்பர் ஆகணுமா? கம்பல்சரி இல்லை, ஐமாவில் மெம்பர் ஆகணுன்ற அவசியம் இல்லை. தொழிற்சாலை ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் மெம்பர் ஆகணும். அது கூட இண்டஸ்ட்ரி எஸ்டேட்டில் தொழிற்கூடங்கள் நடத்துகிறவங்களுக்கு மட்டும்தான். இந்த கமர்ஷியலாக யாருக்கும் நாங்கள் மெம்பர்ஷிப் சேர்க்குறதில்ல. இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சர்ஸ் அண்ட் சர்வீஸ் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு மட்டும் தான் நாங்கள் சேர்க்குறோம். இப்போ இதில் உறுப்பினர் ஆகணும்னா அதுக்கு என்ன விதிமுறைகள் வச்சுருக்கீங்க? இண்டஸ்ட்ரீஸ் நடத்தினா போதும். 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருக்கணும். அவங்க இண்டஸ்ட்ரீஸ் நடத்தினா தான் நாங்கள் மெம்பர்ஷிப் ஏற்றுக்கோம். முக்கியமாக அம்பத்தூர் இண்டஸ்ட்ரி எஸ்டேட் மேனுஃபேக்சர் அசோசியேஷன் மெம்பர் ஆகணும் அப்படின்னா அம்பத்தூர் எஸ்டேட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சிட்கோ அலாட் செய்யப்பட்ட தொழிற்கூடங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் மெம்பர்ஷிப் கொடுக்குறோம். சிட்கோ தவிர்த்து வெளியில் இங்கே இது சிட்கோக்குள்ளே இருக்க 2000-3000 ஆக முடியாது. 3000 தொழிற்சாலை சிட்கோக்குள்ளே இருக்க 3000 தொழிற்சாலைக்கு மேலே அதுக்கப்புறம் ஒரு 3500 தொழிற்சாலைகள் இருக்குது. அவங்களுக்குலாம் மெம்பர்ஷிப் நாங்கள் பண்ணுறதில்ல. ஒன்லி அம்பத்தூர் இண்டஸ்ட்ரி எஸ்டேட் அலாட்டட் சிட்கோ மூலிமா அலாட் செய்யப்பட்ட தொழிற்கூடங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் மெம்பர்ஷிப் கொடுக்குறோம். இப்போ சிட்கோ மூலிமா வந்து இப்போ சமீபத்தில் திருமுடிவாக்கம், திருமுல்லைவாயெல்லாம் வளர்ந்து வந்திருக்கு. இப்போ இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க, இல்லை அங்கே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க இதில் உறுப்பினர் ஆகிறதுக்கான முடியாதா? ஆக்சுவலாக ஆரம்பிக்க முடியாது. இங்கே இருக்கிறவங்க அங்கே தொழிற்கூடங்க ஆரம்பித்தாலும் இங்கே இருக்கிறவங்க மட்டும் தான் மெம்பர்ஷிப் ஆக முடியும். அங்கே இருக்கிறவங்க இங்கே மெம்பர்ஷிப் ஆகும். அங்கே அந்தந்த இடங்களுக்கு ஒரு அசோசியேஷன் அவங்கவுங்க வச்சுருக்காங்க. சங்கத்தின் உறுப்பினர்கள், அது குறிப்பாக தொழில்பேட்டையில் தொழில் நடத்துகிறவங்களுக்கு ஒரு சங்கம் என்ற முறையில் அவங்களுக்கு எது மாதிரியான சப்போர்ட்டுகள், வழிமுறைகள், தொழில் வளர்ச்சிக்கான உதவியாக பண்ணுறீங்க? எங்கள் சங்கத்தில் வந்து நாங்கள் முதல்ல வந்து ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கோம் சார். அது மூலிமா ஸ்கில் டெவலப் பண்ணி எங்கள் மெம்பர்ஸுக்கு நாங்கள் அவங்க யாருக்கு எந்த மாதிரி தொழில் தெரிஞ்சவங்க
ஸ்கில் டெவலப் பண்ணி கொடுக்குறோமோ அதுவும் கொடுத்து அரசாங்கத்தின் உதவியோடு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் டேன்கம்னு ஒரு அரசாங்க உதவியோடு நம்ம டெக்னாலஜி டெவலப்மெண்ட் பண்ணி நாங்கள் எங்கள் ட்ரைனிங் சென்டரில் அதுவும் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து எங்ககிட்ட இருக்கக்கூடிய சிஎன்சி மிஷின்ஸு ஒரு 3-4 மிஷின்ஸ் வந்து எங்களுக்கு சிஎஸ்ஆர் ஃபண்டில் பெரிய பெரிய கம்பெனி கொடுத்துருக்காங்க. அதை ட்ரெயின் பண்ணி எங்கள் மெம்பர்ஸ்க்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதில் ட்ரைனிங் ஆகிறவங்க இனிஷியலாக எங்கள்கிட்ட ட்ரெயின் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஸ்டைஃபண்டு நாங்களே கொடுத்து பண்ணுறோம், அதுவும் பண்ணிகிட்ருக்கோம். அது தவிர்த்து மெம்பர்ஸ்க்கு வந்து சில்வர் ஜூப்ளி ட்ரஸ்ட்டுன்னு ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். அந்த ட்ரஸ்ட்டில் வந்து ஒரு மெம்பருடைய தொழிற்சாலை வேலை செய்யக்கூடிய தொழிலாளர் குழந்தைகளுக்கு கடந்த ஆண்டு வந்து கிட்டத்தட்ட 30 லட்ச ரூபாய் வரைக்கும் ஒரு 250 பேருக்கு 30 லட்ச ரூபாய் வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்ருக்கோம். ஸ்காலர்ஷிப். ஆமாம். அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய தாய்மார்களுடைய குழந்தைகள் க்ரீச்சின்னு ஒன்று வச்சுருக்கோம். அது எங்கள் எய்மாவது நாங்களே மெயின்டைன் பண்ணுறோம். குழந்தைகள் காப்பகம், குழந்தை காப்பகத்தில் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 65-70 குழந்தைகள் மிக அருமையாக பராமரிக்கப்பட்டு குழந்தைகளுக்கு நாங்கள் நல்ல ஒரு பராமரிப்பும் பண்ணிகிட்ருக்கோம். அது தவிர்த்து ஆக்மிங்கிற ஒரு எக்ஸிபிஷன் நடத்துகிறோம். அதில் வந்து எங்கள் உறுப்பினர்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் தரோம். ஆக்மி 2 வாரத்துக்கு ஒரு தடவை ஆக்மி நடத்துகிறோம். அதில் எங்கள் உறுப்பினருக்கு 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்கோம். அது தவிர்த்து அம்பத்தூர் இண்டஸ்ட்ரி எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் கடந்த ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் சிட்கோ தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது நாங்கள் எங்கள் எய்மாவுடைய அங்கமாக CAIIUC சென்னை ஆட்டோ ஆன்சிலரி இண்டஸ்ட்ரியல் அப்ரிகேஷன் சென்டர் அப்படின்னு நாங்கள் ஒரு இதை உருவாக்கி அதுலேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஃபண்டும், ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஃபண்டும், எங்களுடைய மெம்பர்ஸ்கிட்டேருந்து ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் வாங்கி இந்த எஸ்டேட்டை உலகத்தரம் வாய்ந்த எஸ்டேட்டாக நாங்கள் வந்து கொண்டு வந்து இது ஃபுல் மெயின்டெனன்ஸ் நாங்கள் தான் பண்ணுறோம். அது தந்துட்டு நாங்கள் கார்பரேஷனுக்கு பணம் கட்டினாலும் எங்களுக்குள்ள ஒரு மெயின்டெனன்ஸ் சார்ஜின்னு நாங்கள் தனியாக கலெக்ட் பண்ணி சிட்கோவுக்கு கொடுக்குற மாதிரி எங்களுக்கு CICக்கு நாங்கள் பணத்தை கட்டி அதன் மூலியமாக இந்த எஸ்டேட் அம்பத்தூர் எஸ்டேட்டை இந்த கிட்டத்தட்ட 1500 ஏக்கருக்கு நாங்கள் தான் மெயின்டைன் பண்ணுறோம். சீவேஜ் நாங்கள் தான் மெயின்டைன் பண்ணுறோம். ஸ்ட்ரீட் லைட் நாங்கள் தான் மெயின்டைன் பண்ணுறோம். ரோடு வசதி நாங்கள் தான் போட்டுக்கிறோம். STP நார்த் வேஸ்ட் சவுத் வேஸ்ட்டில் இருக்க 3 MLD 2 MLD STP நாங்கள் தான் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ இதெல்லாமே உறுப்பினர்களுக்காக தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அமைப்பு ஐமா தான் இதானே? ஆமாம், ஐமாவுடைய ஒரு அங்கம் SPV ஃபார்ம் பண்ணி CAIIUCன்னு ஒரு அங்கத்தில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் கார்பரேஷன் வந்து இந்த குப்பைகள் இந்த மற்றெல்லாம் இப்போ வரைக்கும் எல்லாமே நாங்கள் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன் கவர்மெண்ட்டில் பண்ணலை, நீங்களே எடுத்துக்கிறோம்? இல்லை, அது சிட்கோ ப்ராப்பர்ட்டினால எல்லா சிட்கோக்குமே சிட்கோ தான் பண்ணுவாங்க. ஆமாம், ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் தமிழ்நாடு சிறுதொழில் நிறுவனம் அவங்க தான் பண்ணியிருப்பாங்க எல்லா சிட்கோக்குமே. எல்லா சிட்கோ. ஆமாம், எங்கள் அம்பத்தூர் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க எங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 வருடம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி எங்கிட்ட கொடுத்தாங்க. எங்களுடைய டெவலப்மெண்ட் பார்த்துட்டு நாங்கள் முன்மாதிரியான எஸ்டேட்டாக நாங்கள் நடத்திட்டு இருந்தனால நீங்களே மெயின்டைன் பண்ணுற இன்றைக்கி டேட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து எங்களையே பண்ண அனுபவித்தால் ரொம்ப நல்லா இருக்கும். இங்கே இந்த எஸ்டேட்டை பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன எந்த தொந்தரவுமே இருக்காது எங்கள் உறுப்பினர்களுக்கு. ஸோ அது வரைக்கும் நாங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இங்கே இடம் வாங்கணும்னா அதுக்கு என்ன விதிமுறைகள், என்ன காஸ்ட்டு, இடம் வாங்க முடியுமா? ஒருத்தர் அம்பத்தூர் எஸ்டேட்டை ஃபுல்லாகிடுச்சு. அம்பத்தூர் எஸ்டேட் வரைக்கும் அவ்வளோ ஃபுல் இடம் இல்லை. இப்போ யாராவது ஒருத்தர் கம்பெனி ஆரம்பிக்கணும், இப்போ அம்பத்தூர் எஸ்டேட்டில் ஒரு கம்பெனி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இடம் இல்லை. இடம் இல்லை. அதுக்கு மேலே சிட்கோ தான் கேட்கணும் இருக்கா இல்லையான்றது. இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஃபுல்லாகிடுச்சு. ஆமாம், இங்கே அம்பத்தூர் தொழிற்பேட்டைகள் மட்டும் தொழிற்சாலைகள் மட்டுமே இல்லை, இங்கே வந்து க்ளவுட் சென்டர்ஸ் வந்துடுச்சு, ஐடி நிறுவனங்கள் வந்துடுச்சு. ஸோ சென்னை மிக அருகில் இருக்கிறதுனால நிறைய ஐடி நிறுவனங்கள் வந்திருக்கிறதுனால இப்போ இடம் இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து சீஃப் மினிஸ்டர்கிட்ட ஒரு 1000 ஏக்கர் கேட்டிருந்தோம். அவங்களும் உடனே தமிழ்நாடு சிறுதொழில் நிறுவனத்தை இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பண்ணிவிட்டு உடனே அவங்களும் எங்களுக்கு கூப்பிட்டு 2 இடம் காட்டியிருக்காங்க. ஸோ அது போக போக தெரியும். நாங்களும் கேட்டிருக்கோம், அதாவது குறைந்த விலையில் அவுட்ரைட் பர்ச்சேஸில் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத, வெளி உலக விலை இல்லாமல் எங்களுக்கு தொழிற்சாலைகளுக்குன்னு குறைந்த விலை கொடுக்கணும்னு கேட்டிருக்கோம். கண்டிப்பாக ஆவணம் செய்வாங்கன்ற நம்பிக்கையோடு இருக்கும். எந்த ஏரியாவில் கேட்டிருக்கீங்க? சென்னை சுற்றி ஒரு 50 கிலோமீட்டருக்கு பரப்பளவு கிட்ட தூரத்துக்கிட்ட ஸ்கேன் பண்ணிட்டீங்களா? ஸ்கேன் பண்ணி சொல்லியிருக்காங்க. 3 இடம் சொல்லியிருக்காங்க. ஆப்பூர், வடக்குப்பட்டு, திருவள்ளங்காடு 3 இடம் சொல்லியிருக்காங்க. 3 இடத்தையும் கூட்டு போய் காட்டியிருக்காங்க. சிட்கோலேருந்து MDயை கூப்பிட்டு போய் காட்டியிருக்காரு. அது இன்னும் வந்து அவங்களுக்கு சில ப்ராசஸ் இருக்குது, அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. முடிஞ்சோன்னா நல்ல விலையில் கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கும்.
அது குறிப்பாக அம்பத்தூர் ஐமாவில் இருக்கிற மெம்பர்களுக்கு மட்டுமா அந்த இடம் இல்லை மற்றவங்களுக்கு யாருக்குனாலும்? நாங்கள் எங்களுக்கு கேட்டிருக்கோம், அரசாங்கம் என்ன முடிவு பண்ணுதுன்றது அவங்க தான் முடிவு பண்ணணும். எங்களுக்கு தான் கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம், அது அவங்களோட முடிவு தான், நம்ம அதில் தலையிட முடியாது. இப்போ ஐமாவில் வந்து நீங்கள் தலைவராக இருக்கிறீங்க, இதில் மெம்பர்ஷிப் எப்படி, இதில் எப்படி தலைவர்னாங்க, நிர்வாக கட்டமைப்பு எப்படி உருவாக்கி வச்சுருக்கீங்க? சார், ஐமாங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மற்ற எந்த அசோசியேஷனும் இல்லாத ஒரு பைலாஸ் சட்டத்திட்டங்கள், வந்து மிக அருமையான சட்டத்திட்டங்கள். கிட்டத்தட்ட 1963 உருவாக்கப்பட்ட இந்த சங்கம் வந்து ஒரு வருடத்துக்கு ஒரு தலைவர் தான். வருஷம்தான், ஒரு வருடம் தான் ஒரு தலைவர். 2 வருஷம்லாம் கிடையாது. ஒவ்வொரு ஒரு வருஷம் ஆன பிறகு மறுபடியும் ஒரு 2 வருஷம் கேப் பண்ணி வர முடியாது. ஒரே ஒரு வருஷம் தான். நான் 3 வருஷம் இசிஎம் மெம்பராக செயற்குழு உறுப்பினராக இருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு போஸ்ட்டில் வருவேன், அதாவது ஆஃபீஸ் பேரராக வருவேன். அதுக்கப்புறம் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக வருவேன். வைஸ் பிரசிடெண்ட்டாக வந்து பிரசிடெண்ட் ஆகிடுவேன். பிரசிடெண்ட் ஆகிட்டு நான் வெளியே போயிடுவேன். அடுத்து புதுசாக வரக்கூடியவங்களுக்கு வழி விட்டு நாங்கள் வெளியே போயிடுவோம். அவங்களுடைய சிந்தனைகளும் அவங்களுடைய புது புது தாட்ஸ் வந்து எய்மாக வழி நடத்தும். ஓகே ஓகே, நீங்கள் அப்படி தான் வந்தீங்க? நானும் அப்படி தான் வந்திருக்கேன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இதுக்கு முன்னே இருந்த தலைவர்கள், முக்கியமாக அந்த தலைவர்கள் என்ன முக்கியமாக அந்த செய்திருக்காங்க, ஐமானா நினைவு வர மாதிரி என்ன திட்டங்களை அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க, அதிலேருந்து நீங்கள் வித்தியாசப்பட்டு நீங்கள் என்ன திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க? அதாவது ஐமா வந்து கிட்டத்தட்ட நம்ம சொன்னேன் இல்லைங்களா, சிஏஇசி, சில்வர் ஜூப்ளி ட்ரஸ்ட்டு, எக்ஸலன்ஸ் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸு, ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, டேன்கம், க்ரீச்சு மற்றும் இது போன்ற எக்ஸிபிஷனில் சின்ன சின்ன எக்ஸிபிஷன் நடத்திருக்காங்க. இன்னும் நிறைய பண்ணியிருக்காங்க. அது சில விஷயங்கள் நம்ம டக்குன்னு ஞாபகத்துக்கு வராது, நிறைய பண்ணியிருக்காங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இப்போ எங்கள் இந்த டீமில் எம்சிடிபி ப்ராஜெக்ட் ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வரோம். அதாவது டெக்னாலஜி வந்து லேப் கொண்டு வர போகிறோம். மெட்ராலஜின்னு ஒரு லேப் கொண்டு வர போகிறோம். அது இல்லாமல் புதுசாக ஒரு தொழிற்கூடம் அரசாங்கத்திட்ட கேட்டுருக்கு, புதுசாக ஒரு தொழிற்கூடங்கள் வந்து கொண்டு வரதுக்கு திட்டங்கள் போயிட்டுருக்கு. இன்னும் சின்ன எக்ஸிபிஷன்ஸ் நடத்துறதுக்கும் திட்டங்கள் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், அதுவும் பண்ணுவோம். இப்போ இந்த இண்டஸ்ட்ரி ஐமா வந்து காமராஜர் ஆரம்பிக்கப்பட்டது, வெங்கட்ராமன்னாங்க. அதுக்கு பிறகு வந்த அமைச்சர்கள், இப்போ எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், இப்போ ஸ்டாலினாக இருக்கட்டும், இப்போ இவங்க காலகட்டத்தில் ஒவ்வொருத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க? இல்லை அவங்கவுங்க பீரியடில் அவங்கவுங்க அரசாங்கத்துக்கு தேவையான, இப்போது நாங்கள் காமன் எஃபிலியன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு கேட்டிருந்தோம், அந்த இடங்கள் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பீரியடில். இப்போ கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி இன்னொரு சிஇடிபிக்கு இடம் கேட்டோம், கொடுத்துருக்காங்க. எஸ்டிபிக்கு தேவையான வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க. எக்ஸிபிஷனுக்கு ஒரு இடம் இப்போ ஒரு 50 ஏக்கர் கேட்கலான்ட்டு இருக்கோம், அதுவும் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையில் இருக்குது. ஸோ அவங்களால் அரசாங்கத்துக்கு இப்போ இவங்களுக்கு சப்சிடிஸ் நிறைய கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு அரசாங்கத்தினால் என்னென்ன முடியுமோ அதெல்லாம் நம்ம கேட்குறதுக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அந்தந்த அரசாங்கங்கள் நமக்கு தேவையான ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. சில விஷயங்கள் இருக்குது, அது வந்து நம்ம இப்போது பவர் ப்ரைஸ் ஹைக் ஆகிருக்கு, அதனுடைய ஒரு பாதிப்பு எங்களுக்கு நிறையவே இருக்குது. அதுபோல் ஜிஎஸ்டியில் வந்து எங்களுக்கு 12% இருந்த ஒரு சர்வீஸ்க்கெல்லாம் 12% இருந்தது. இப்போ ஜாப் ஒர்க் பண்ணி கொடுக்கணும்னா 12% இருந்தது, அப்போ 18% ஆகிருக்காங்க. ஸோ அது ஒரு பாதிப்பு இருக்குது, நாங்கள் அதை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் ரொம்ப குறைச்சிட்டாங்க. இல்லை, அது குறைச்சிருக்காங்க, அதுலேயும் குறைச்சிருக்காங்க. வாஷிங் மிஷினு, கார் இதெல்லாம் வாங்குறது இல்லை, கார் வாங்குறது காசை குறைச்சிட்டாங்க. அப்போ அந்த ஸ்பேர்ஸ் பண்ணி கொடுக்குறவங்களை எப்படி? அது ஆமாம், குறைச்சிருக்காங்க. அதை வந்து ஒரு 5% மாற்றி குறைச்சி கொடுக்கணும்னு நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். அடுத்த கவுன்சிலில் 12%லேருந்து 18 ஆகியிருக்காங்க. ஆமாம், 5% குறைச்சி கொடுங்கன்னு கேட்டிருக்கோம். அடுத்த கவுன்சிலில் யாருக்கிட்ட கோரிக்கை வச்சு? ஃபினான்ஸ் மினிஸ்டர் கேட்டிருக்கோம். அது சம்மந்தமான அரசு அலுவலர்கிட்ட கேட்டிருக்கோம், லெட்டர் போட்டிருக்கோம். லெட்டர் போட்டீங்க, நம்ம பதில் இல்லை, பதில் வரல, வரும்னு எதிர்பார்ப்போம். இப்போ தொழில் வளர்ச்சிக்கு பெரும் தடையாக இருக்கிறது வந்து மின் கட்டணம்னு தான் எல்லா அமைப்புகளும் சொல்கிறாங்க. அதனால மின் கட்டணம் எந்த வகையில் சிறு தொழில்கள் வந்து பாதிக்குது? சார், இப்போது நான் மின் கட்டணம் பாதிக்குதுன்னா, நாங்கள் 35 ரூபா ஃபிக்ஸட் காஸ்ட் கட்டியிருந்தோம். இப்போ வந்து அது 112 கேவிஏக்கு அதிகமான இவங்களுக்கெல்லாம் வந்து 112 எல்டிசிடி 112 கேவிஏக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருக்காங்க. 35 ரூபா ஒரு பணம் கட்டியிருந்தேன். இன்றைக்கி அது 152 ரூபாயாக மாறி இருக்கு. ஸோ அது பெரிய பாடன் எங்களுக்கு, 152 ரூபா மாறி இருக்குது. அதுபோல் எல்டிசிடி ஹெச்டி எல்லாத்துக்குமே மாறி இருக்குது. ஸோ இனிஷியலாக நாங்கள் கம்பெனி நடத்தினாலும் நடத்தலனாலும் அந்த மினிமம் சார்ஜ் கட்டி ஆகணும்.
அதே மாதிரி பீக் ஹவர் சார்ஜ் இருக்குது. அது நிறைய சொல்லியிருக்கோம். பட் அரசாங்கம் இன்னும் சரி பண்ணுன்ற நம்பிக்கையில் இருக்கோம். சரி பண்ணுமான்றது தெரியல, அது இன்னும் பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து இந்த பாதிப்பு இப்போ 2015 2023 போன்ற காலத்தில் மழைக்காலங்களில் வந்து இந்த தொழில்பேட்டைகள் ரொம்ப பாதிப்படைஞ்சது. அதில் அம்பத்தூர் தொழில்பேட்டையும் பெரிய அளவில் பாதிப்படைஞ்சது. அதுக்கான நிவாரணங்கள், அதுக்கான நிவாரண நடவடிக்கைகள் அரசாங்கம் எடுத்திருக்காங்களா? அரசாங்கம் வந்து எங்களுக்கு அதற்கான நிவாரணமெல்லாம் எதுவும் கொடுக்கல சார். ஆனால் அதனுடைய பாதிப்புக்கு நாங்கள் வந்து அரசாங்கத்தை அணுகும்போது அவங்களால வந்து கார்ப்பரேஷன் வந்து அணுகியிருக்கோம். கார்ப்பரேஷன் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது ரயில்வே இப்போ அம்பத்தூர் எஸ்டேட் வந்து நார்த் வெஸ்ட்டு ரொம்ப முழுமையாக பாதிச்சிருந்துச்சு தான் சொல்ல முடியும். கடந்த மிச்சியன் புயலில் வந்து முழுமையாக பாதிச்சிருச்சுன்னு சொல்ல முடியும். அப்போ வந்து சீஃப் மினிஸ்டர்லாம் வந்து பார்த்துட்டு தான் போயிருக்காங்க. அவங்க பார்த்துட்டு கார்ப்பரேஷனுக்கு சொல்லி பேசி கார்ப்பரேஷன்லேருந்து எங்களுக்கு வந்து நாங்கள் அதுக்கப்புறம் கார்ப்பரேஷனில் என்ன வேணும்னு கேட்கும்போது ரயில்வே ட்ராக் தான் நடுவில் இருக்குது. ரயில்வே ட்ராக்கில் வந்து ஒரு 3 கல்வெட் போட்டால் தண்ணி அந்த பக்கம் போகும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கு கார்ப்பரேஷனும் வந்து பேசி அதுக்குண்டான சார்ஜஸ் ரயில்வே செலுத்த வேண்டிய சார்ஜஸும் செலுத்தியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இன்னும் கொஞ்சம் அதுக்கு ஒரு 3 கல்வெட் போடுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கும் சில பிரச்சனைகள் 4வது லைன் 5வது லைன் போடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அது எப்படியாவது அதை பேசி பண்ணி கொடுத்தா நார்த் வெஸ்ட்லுக்கு இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப இந்த பிரச்சனையிலேருந்து தண்ணி ஃப்ளட்டிங் ஆகிற பிரச்சனைலேருந்து வரையுன்றது நம்பிக்கை. இப்போ அம்பத்தூர் தொழில்பேட்டைன்னா பார்க்குறவங்களுக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? ஏதாவது இங்கே உற்பத்தி பண்ணுற பொருட்கள் வெளிநாட்டுக்கு போகிறது, இல்லை இந்த எக்ஸ்க்ளூசிவான சில ப்ராடக்ட்டுங்களுக்கு பண்ணுறோம், கார்மெண்ட்ஸு, துணிவைகள், ஆட்டோமொபைல். எனக்கு தெரிஞ்சு ஏசியாவிலே அதிகமாக பெண்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு எஸ்டேட்னா அம்பத்தூர் இண்டஸ்ட்ரி எஸ்டேட். பெண்கள் அதிகமாக வேலை செய்கிறாங்க இங்கே. எவ்வளோ பெண்கள் மொத்தம் இங்கே எவ்வளோ தொழிலாளர்கள் வேலை? மொத்தம் தொழிலாளர்கள் ஒரு 3 லட்சம் தொழிலாளர்கள் இருப்பாங்க சார். 3 லட்சம் தொழிலாளர்கள். ஆமாம். அதில் பெண்கள் எவ்வளோ பேர்? பெண்கள் வந்து ஒரு 50,000க்கு மேலே இருப்பாங்க. 50,000க்கு மேலே இருக்கும். 50,000க்கு மேலே. ஆமாம் ஆமாம். இப்போ அவங்களுக்கான இப்போ நிறைய இடத்துல பெண் பாதுகாப்பு இல்லைன்றாங்களா? அதேமாதிரி பாதுகாப்பு விதிமுறைகள் இங்கே அம்பத்தூர் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் அந்த இன்சிடென்ட் ஒரு நாள் நடந்தது இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏதோ சின்ன சின்ன இன்சிடென்ட் நடந்து எங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு முழு பாதுகாப்பு எங்கள் சிஐசி இருக்காங்க. டோட்டலாக நாங்கள் கிட்டத்தட்ட 75 கேமரா நாங்கள் போட்டிருக்கோம். 75 கேமரா நாங்கள் எய்மாதுலேருந்து சிஐசிலேருந்து 75 கேமரா போட்டிருக்கோம். லாஸ்ட் இயர் தான் கமிஷனர் மிஸ்டர் சங்கர் வந்து திறந்து வச்சாங்க. நாங்கள் ஃபுல் மானிட்டர் இருக்கோம். 24 ஹவர்ஸ் லைட்ஸு எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால தான் எங்களுடைய மெயின்டெனன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லிகிட்ருக்கோம். அந்த மெயின்டெனன்ஸ் எங்களுக்கு தொடர்ந்து பண்ணுறதுக்கு அரசாங்கம் அனுமதிக்கணும் அப்படிங்கிறது தான் உங்கள் முறையில் நாங்கள் கேட்டுக்கிறோம். ஆமாம், தமிழக முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் நான் கேட்டுக்கொள்வது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மெயின்டெனன்ஸை நாங்களே வந்து தொடர்ந்து பண்ணுறதுக்கு உங்களுடைய அனுமதி தேவை அப்படிங்கிறது தான் என்னுடைய முக்கியமான வேண்டுகோளாக இருக்குது. ஒவ்வொரு தொழில் பண்ணுறாரு, ஒரு சின்ன லெவலில் தொழில் பண்ணுறாரு, அவருக்கு பக்கத்து கம்பெனிக்காக இருக்கட்டும் அல்லது இங்கே இண்டஸ்ட்ரியில் இருக்கிற வேறு கம்பெனிக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு பர்ச்சேஸ் பண்ணுற பெரிய கம்பெனிக்காரர்களுக்கும் சிக்கல் ஒன்று வருது. அதாவது பர்ச்சேஸ் முறையிலையோ அல்லது மேன் பவர் எடுக்கிற இதுலையோ அது மாதிரி வர சிக்கல்களை உங்கள் தலைமைக்கு வரும்போது நீங்கள் எப்படி கையாண்டு அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறீங்க? இது ஒரு உறுப்பினர்னா பேச்சுவார்த்தையில் தீர்த்துப்பாங்க சார். உறுப்பினர் அப்பாற்பட்டு நாங்கள் அதுக்குண்டான ஆலோசனைகளை சொல்லுவோம். ஒரு சட்ட ரீதியான விஷயங்கள் எங்கே வருதோ அதுக்குண்டான எங்களுக்கும் ஒரு அட்வொகேட்ஸ் நாங்கள் சொல்லி அட்வொகேட்ஸ்ட்டை சஜஸ்ட் பண்ணுவோம். சஜஸ்ட் பண்ணால் அதுக்கு அவங்க டைரெக்டாக அவங்க பேசிக்குவாங்க. டைரெக்டாக பண்ணி அது அதுக்குள்ள இப்போ சில கம்பெனிகள் வந்து இடத்த வாங்கியிருப்பாங்க, அவங்க நடத்த முடியாமல் மூடிட்டு போயிடுவாங்க. இப்போ அது மாதிரி அது திறப்பதற்கு அவங்களுக்கான வாழ்வாதாரத்துக்கு ஏழுமானிய விதிமுறைகளை அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குது. இல்லை, அதுக்கு உண்டான விஷயங்கள் வந்து என்ன மாதிரி அவங்க எதனால் மூடினாங்கங்கிறத பார்ப்போம். அது முழு அளவில் வந்து அவங்களால கம்பெனி நடத்த முடியலன்னா அதுக்கு உண்டான ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் பண்ணுவோம். இல்லை அவங்க லோன் வசதியோ அந்த வசதியோ யாருக்கு வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். அசோசியேஷன் வந்து சஜஸ்ட் பண்ணுவோம், வாங்கி கொடுக்காது, சஜஸ்ட் பண்ணும். அது பேங்க்குக்கும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது இல்லைங்களா, கொலட்ரால் அதெல்லாம் இருக்கும், அது சஜஸ்ட் பண்ணோம். இப்போ இது மாதிரி தொழில்பேட்டை வளர்ச்சிக்கு தொழில் முனைவோர்களுக்கு வங்கிகள் எது மாதிரியான சப்போர்ட் பண்ணுது? அதுக்கு நீங்கள் எப்படி அவங்களுக்கு வந்து கோஆர்டினேட் பண்ணுறீங்க? வங்கிகள் வந்து தொழில் யார் நல்லா பண்ணுறாங்களோ, யார் வந்து திறம்பட ரீபேமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வங்கிகள் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. அரசாங்கத்து நிதிகள் நிறைய இருக்குது. அவங்களுக்கு வந்து தேவையான நிதிவதிகள் அரசாங்கம் கொடுக்குது. அம்பத்தூர் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும்
எல்லாருக்குமே பேங்க்ஸ் நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் வந்து எங்களுக்கு லோனுக்கு அப்ரோச் பண்ணுங்கிற ஒரு விஷயம் இது வரைக்கும் எங்களுக்கு வரல. அப்படி வந்துச்சுன்னா நாங்கள் அதுக்கு என்ன ஆவணம் பண்ணணுமோ அது பண்ணிவிடுவோம். இப்போ ஐமாவுடைய எதிர்கால விரிவாக்க திட்டங்கள் என்ன வச்சுருக்கீங்க? எய்மாவுடைய விரிவாக்க திட்டங்கள் இன்னொரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் ஃபார்ம் பண்ணணும். எய்மா ஃபார்ம் பண்ணி இதே மாதிரி ஒரு எஸ்டேட் வேறு இடத்துல கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு எதிர்கால திட்டங்கள். அதுக்கப்புறம் MCVDP ப்ராஜெக்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அந்த ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். புது புது டெக்னாலஜி சென்டர்ஸ் ஏதாவது கொண்டு வரலாமா அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கும். இந்த வருஷம் நாங்கள் ஒரு புதுசாக ஒரு MF இந்தியான்ற ஒரு எக்ஸிபிஷன் நடத்த போகிறோம். அதாவது ஆகஸ்ட் 27லேருந்து 30 வரைக்கும் ஆக்மி நடத்துகிற மாதிரி MF இந்தியான்னு மெட்டல் ஃபார்மிங் எக்ஸிபிஷன் ஒன்று இந்த வருஷம் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு எக்ஸிபிஷன் இது சென்னை ட்ரேட் சென்டரில் பண்ண போகிறோம். அதே மாதிரி சென்னை ட்ரேட் சென்டர் மாதிரி ஒரு ட்ரேட் சென்டரை வந்து அரசாங்கத்திலேருந்து இடத்த வாங்கி பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்குது. அது அரசாங்கம் எந்த அளவுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பண்ணுறோம். உற்பத்தியாளர்கள் அமைப்பு என்பதால் இன்றைக்கி உலக அளவில் வந்து டெக்னாலஜி வந்து ரொம்ப வளர்ந்து போச்சு. நேற்றைய டெக்னாலஜி மறுநாள் மாறி போகுது. அது வந்து ரொம்ப அந்த காலத்தில் ஆரம்பித்த தொழில் முனைவர்களுக்கு வந்து அது அப்டேட் பண்ண முடியல. அப்போ உங்கள் சங்கம் வந்து அது மாதிரியான இன்னோசென்ட்டாக இருக்கிற தொழில் முனைவர்களுக்கு எது மாதிரியான இந்த தொழில்நுட்பங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவி பண்ணுறீங்க? எங்களுக்கு எய்மாலே மேலே ஹால் இருக்குது. எய்மா சில்வர் ஜூப்ளி ஹால் 2 ஹால் இருக்குது. அதில் எவ்ரி வீக் ஒவ்வொரு ட்ரைனிங் சென்டர்ஸ் நடத்துவோம். எக்ஸ்பர்ட்ஸ் கூட்டு நடத்திட்டு தான் இருக்கோம். எந்தெந்த மெம்பர்ஸ்க்கு அவங்க தேவைப்படுறாங்களோ அவங்க வந்து அந்த ட்ரைனிங் சென்டரில் கலந்துக்கிட்டு லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லா வகையான ட்ரைனிங்ஸும் நடத்துகிறோம் நாங்கள். ஸோ அந்த மாதிரி நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம் மெம்பர்ஸ்க்கு. வேறு புது டெக்னாலஜியாக வந்தோன்னா எங்களுக்கு மெம்பர்ஸ் வந்து சர்க்குலர் அனுப்பிச்சிட்டே இருப்போம். மெயில் சர்க்குலர் அனுப்பிச்சிட்ருவோம். அதன் மூலியமாகவும் அவங்களுக்கு நாங்கள் எங்களுடைய இதை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ தொழில்துறையில் தொழில் நிறுவனங்களில் வந்து நிறைய விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி டெக்னாலஜி வந்த பிறகு குறைஞ்சிருக்கு, இருந்தாலும் விபத்துக்களை தவிர்க்க முடியாது. அது மாதிரி தவிர்க்கிற தொழிலாளர்களுக்கு வந்து விபத்து காப்பீடுகள், மருத்துவமனைகள், ஏதாவது பெரிய மருத்துவனோட டைப் பெருசாக ஒரு 5 லட்சம் 10 லட்சம்னா ஒரு சிறு தொழில் முனைவரால் அதை சமாளிக்க முடியாது. இப்போ அவங்களுக்கு என்ன தீர்வுகள்? ஏதாவது பெரிய ஹாஸ்பிட்டலோட டைப் வச்சிருக்கீங்களா? அதாவது 21,000 சம்பளத்துக்கு உள்ளே இருக்கவங்களுக்கு ESI வசதி இருக்குது. ஸோ அதன் மூலிமா காப்பீடு அவங்க கொண்டு வந்துக்கலாம். அதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு எங்கள் தொழிற்கூடங்கள்லேயே நாங்களே வந்து இன்சூரன்ஸ் மாதிரி போட்டுக்கிறோம். நீங்களே? ஆமாம், எய்மா இல்லை, அசோசியேஷனில் இல்லை, அவங்கவுங்க இண்டஸ்ட்ரீஸ் அந்தந்த இண்டஸ்ட்ரீஸ் போட்டுக்கிறாங்க. அது தவிர்த்து எங்களுக்கு இங்கே ரோட்டரி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதுலேயும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. சின்ன சின்ன உடல் சரியில்லை, தலைவலிக்குதுன்னா நாங்கள் எய்மாலேயும் ஒரு சின்ன கிளினிக் வச்சுருக்கோம். ஒரு CSRலேருந்து வெளியில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து எங்களுக்கு பண்ணுறாங்க. அது இப்போ நடந்துகிட்ருக்கு, அதையும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ESI அண்டு ரோட்டரி இப்போ எங்களுடைய உள்ளே இருக்க கிளினிக் இது மூலிமா நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் சார். இப்போ பெருசாக ஒரு 5 லட்சம் 10 லட்சம் தான் அதை காவல் பண்ண முடியும்னா அது மாதிரி இதுக்கு ஸ்பெஷல் ஃபண்ட்ஸ் ஏதாவது வாங்க முடியுமா? இல்லை, அது ESIக்குள்ளே வந்ததுன்னா ESIக்கு ஒன்றும் இல்லைன்னா அந்தந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு உண்டான ஒரு இன்சூரன்ஸ் போடுறாங்க இல்லையா, இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்துடும். தொழில் முனைவோருடைய பிள்ளைகளோ அல்லது தொழிலாளருடைய பிள்ளைகளோ ஒரு விளையாட்டு அல்லது பாட்டு போட்டி, இன்றைக்கி சமூக லெவலில் நிறையா தனித்திறமைகளுக்கான பயிற்சிகள் கூடங்கள் வெளிப்படுத்த முடியுது. அது மாதிரி பிள்ளைங்களுக்கு, குறிப்பாக விளையாட்டு இது மாதிரி பிள்ளைங்களுக்கு எது மாதிரியான உதவி பண்ணுறீங்க? எங்களுக்கு வந்து கிரவுண்ட் இருக்குது சார், கிரிக்கெட் நடத்துகிறோம். எய்மாவுடைய வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கும் சரி, அவருடைய குழந்தைகளும் வந்து விளையாடலாம். கிரிக்கெட் ஸ்டேடியம் நாங்கள் வச்சுருக்கோம். ஷட்டில் காக் ஸ்டேடியம், பேட்மிண்டன் கோர்ட் இருக்குது, இண்டோர் கிரிக்கெட் கோர்ட் இருக்குது. நிறைய விளையாட்டு வருடத்துக்கு ஒரு முறை அத்லெட்டிக்ஸ் நடத்துகிறோம். இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு முடிச்ச கபடி போட்டி நடத்திருக்கோம். ஸோ பேட்மிண்டன் நடத்திருக்கோம், டேபிள் டென்னிஸ் நடத்திருக்கோம், எல்லாமே நாங்கள் நடத்திருக்கோம். எங்களுக்கு முழுமையான ஒரு டீமே நாங்கள் வச்சுருக்கோம். அதுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ போட்டு ஒரு கன்வீனரே எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்க்குன்னு ஒரு கன்வீனர் வச்சுருக்கோம், அவங்க நடத்திட்டுருக்காங்க. இப்போ இது இல்லாமல் CSR ஃபண்ட்ஸ் மாதிரி எதுக்காவது மற்ற உதவிகள் பண்ணுறீங்களா? CSR ஃபண்ட்ஸ் நாங்கள் தான் வாங்கி எங்களுடைய தொழிலாளருடைய குழந்தைகளுக்கு யார் அதிக மதிப்பெண் 70% மேலே எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்கோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 30 லட்ச ரூபாய்க்கு மேலே கடந்த ஆண்டு கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கும் அது தொடர்ந்து பண்ணுறதுக்கு முடிவு பண்ணியிருக்கோம், அதுவும் பண்ணுறோம். அது இல்லாமல் இந்த டேங்கர் ஃபவுண்டேஷன் சொல்லி ரோட்டரி ஹாஸ்பிட்டலுக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி 36 லட்சம் ரூபாய்க்கு வந்து நாங்கள் மருத்துவ உபகரணங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம். அதாவது டயாலிசிஸ்க்காக வாங்கி கொடுத்துருக்கோம். ஒரு காலத்தில் வந்து தொழில் பேட்டைகள்னாலே வந்து
ரொம்ப சுகாதார அழுக்காகவும் சுகாதார சீர்கேடுகளாக வரும். சாலைகளாக இருக்கட்டும், அல்லது வந்து கம்பெனி உள்ள சிறு கம்பெனிகளும் சரி, நிறைய மைகள் ஊற்றி அப்படி ஒரு வாயில் மாதிரி இருந்துகிட்ருக்கும். இன்றைக்கி பெரும்பாலும் கம்பெனிகள் உள்ளேயும் சரி, இன்றைக்கி ரோடுகளும் சரி ரொம்ப சுகாதாரமாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம் சார்? நீங்களே அமைப்பு மூலிமா அவங்களுக்கு அறிவுறுத்துறீங்களா? ஒரு காலத்தில் வந்து கார்ப்பரேட் கம்பெனிகள் குறைவு சார். சென்னை அம்பத்தூர் சுற்றி இருக்கக்கூடிய சென்னையை சுற்றி கார்ப்பரேட் கம்பெனி குறைவு. இன்றைக்கி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய சென்னையை சுற்றி வந்துடுச்சு. ஸோ அவங்களுக்கு ஈக்குவலாக அவங்களுக்கு சப்ளை பண்ணக்கூடிய பொருட்கள் வந்து இருக்கணும் அப்படின்னா இடங்களும் சுத்தமாக இருக்கணும். ஸோ அதையும் அவங்களுடைய கண்காணிப்பு அதுலேயும் இருக்கும். நாங்களும் வந்து எங்களுடைய சிஏசின்ற ஒரு அங்கம் சொன்னேன் இல்லைங்களா, சிட்கோவுடைய மெயின்டெனன்ஸ் பார்க்கக்கூடிய சிஏசின்ற ஒரு அங்கத்தில் எங்களுடைய எஸ்பிவி ஃபார்ம் பண்ணி அந்த அங்கத்தில் எங்களுடைய எய்மாவுடைய உறுப்பினர்கள் தான் அங்கே டைரக்டராகவும் சேர்மனாகவும் இருக்கிறாங்க. அவங்க தான் இந்த அம்பத்தூர் எஸ்டேட்டை இந்த கிட்டத்தட்ட அந்த 1500 ஏக்கரையும் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். கார்பரேஷனுக்கு பே பண்ணுறது இல்லாமல் இந்த சிஏசிக்கு நாங்கள் ஏக்கருக்கு பொறுத்து ஒவ்வொரு ஏக்கருக்கு எவ்வளோ வருமோ அதுக்குண்டான சார்ஜஸ் நாங்கள் பே பண்ணியிருக்கோம். ஸோ பே பண்ணி அதை வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். அந்த எஸ்டேட்டை ரோடு போடுறதாகட்டும், சீவேஜ் மெயின்டைன் பண்ணுறதாகட்டும், சிஇடிபி மெயின்டைன் பண்ணுறதாகட்டும், ஸ்ட்ரீட் லைட் மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணி இந்த மெயின்டைன் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் சிட்கோவுடைய சிஎம்டி சப்போர்ட், அந்த அஃபீஷியல் சப்போர்ட் இல்லாமல் லோக்கலில் இருக்க பிரான்ச் ஆஃபீஸில் இருக்கிற சப்போர்ட் இல்லாமல் இதெல்லாம் எங்களால் பண்ண முடியாது. அவங்களுடைய சப்போர்ட் இருக்கிறதுனால தான் நாங்கள் இந்த மெயின்டெனன்ஸ் இவ்வளோ அருமையாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து எங்களுடைய எஸ்டேட்டு முன்னுதாரணமாக மற்ற எஸ்டேட்டுக்கும் சிட்கோவே சொல்லியிருக்காங்க, இது அம்பத்தூர் எஸ்டேட் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க, அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அப்படின்ட்டு தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது தொடர்ந்து நாங்கள் பண்ணுவோம். அம்பத்தூர் தொழில்பேட்டை குறிப்பாக தொழில் வளர்ச்சிக்கு மத்திய மாநில அரசுகள் என்ன செய்துட்ருக்காங்க, இன்னும் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? மத்திய மாநில அரசுகள் வந்து தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. இருந்தால் கூட இப்போ மத்திய அரசுக்கிட்ட நாங்கள் கொடுக்குற வேண்டுகோள் என்னென்னா, எங்களுக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி வந்து நான் ஆல்ரெடி முதலே சொன்ன மாதிரி ஒரு 12% இருந்ததை 18% ஆகியிருக்காங்க. அது ஒரு 5% ஜாப் ஒர்க்கு ஒரு 5% வேலை பண்ணி இப்போ உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு இண்டஸ்ட்ரிக்கு சப்ளை பண்ணுறோன்னா அவங்களுக்கு வந்து முதல்ல 12% பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த ஒரு சின்ன ஆளுங்க 12% அவங்க 18% கட்டுறது ரொம்ப சிரமம். 12% சிரமம். அவங்க பேமெண்ட் வரதுக்கு 1.5 மாதத்துலேருந்து 3 மாதம் ஆகும். அதுக்குள்ளே இவங்க ஜிஎஸ்டியை பே பண்ணிடணும். அந்த மாதம் 20ஆம் தேதிக்குள்ளே ஜிஎஸ்டியை பே பண்ணணும். ஸோ அந்த சிரமத்தை வந்து இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் மேலே அதிகமாகிடுச்சு. 18% எங்கள் மெம்பர்ஸ்க்கு அதிகமாகிடுச்சு. அது ஒரு 5% குறைச்சி கொடுத்தாங்கன்னா ரொம்ப உபயோகமாக இருக்கும். மற்றும் 21,000 வந்து இஎஸ்ஐ ஸ்லாப் இருக்குது. அதை வந்து இன்னும் அதிகப்படுத்தி 30,000க்கு மேலே கொடுத்தாங்கன்னா எல்லாருமே இஎஸ்ஐக்குள்ளே வருவாங்க. இன்றைக்கி 21,000 சம்பளம் வாங்குறவங்க கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் 30,000க்குள்ளே வருவாங்க. ஸோ அது மத்திய அரசுக்கு எங்களுடைய ஒரு வேண்டுகோளாக நாங்கள் வைக்கிறோம். மாநில அரசுக்கு என்னென்னா, எங்களுக்கு வந்து இந்த அம்பத்தூர் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சிஐசி சொன்னேன் இல்லைங்களா, இதை வந்து எங்களுக்கு தொடர்ந்து நடத்த அனுமதி கொடுக்கும். நாங்கள் தான் பணம் கொடுக்குறோம், எங்கள் மெம்பர்ஸ் தான் பணம் கொடுத்தாங்க. இருந்தால் கூட எங்களுக்கு தொடர்ந்து நடத்த அனுமதி கொடுத்தா இந்த ரோடு வசதி இதே மாலும் இன்னும் சிறப்பாக லைட்ஸ் ரோடு வசதி எல்லாமே மேலும் மேலும் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஆரம்பத்தில் சில முதலெல்லாம் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது, இப்போ நல்லா இருக்குன்னு, இதை இன்னும் உலகத்தரம் வாய்ந்த எஸ்டேட்டாக நாங்கள் கொண்டு வரதுக்கு எங்களால் முழு முயற்சி எடுப்போம். மற்றும் மாநில அரசுக்கு அடுத்த ஒரு வேண்டுகோள், எங்களுக்கு வந்து இடம் கேட்டிருந்தோம். அந்த இடத்த வந்து தொழிற்பேட்டை புது தொழிற்பேட்டைங்கன்னா ஃபுல் ஆகிடுச்சு. அம்பத்தூர் எஸ்டேட் ஆல்மோஸ்ட் ஃபுல் 100% மேலே போயிடுச்சு. ஸோ அதனால் எங்களுக்கு புது இடம் வந்து சப்சிடைஸ் ப்ரைஸில் குறைந்த விலையில் அவுட்ரைட் ப்ரைஸில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது கூடிய வரையில் கொடுத்தா எங்களுக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். தொழிற்சாலைகளை இன்னும் அபிவிருத்தி செய்வது உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. மற்றும் இபி பவர் விஷயம் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், நிறைய ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். அதையும் குறைச்சா இன்னும் இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெவலப்மெண்ட்டு உலகத்தரம் வாய்ந்த தொழிற்கூடங்கள் இன்னும் நிறைய வரும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட்டு. இதுவரையில் அம்பத்தூர் தொழில்பேட்டையின் தொடக்கம், செயல்பாடு, தொழில் முனைவோரின் வளர்ச்சி, இன்னும் இது விரிவாக்கம் செய்வதற்கான மத்திய மாநில அரசுகள் என்ன செய்ய வேண்டும் என்பது கோரிக்கையை வைத்து பேட்டியை நிறைவு செய்த தங்களுக்கு மிக்க நன்றி சார். இதுவரையும் அம்பத்தூர் தொழிற்பேட்டை சம்பந்தமான தொழிலாளர்கள், தொழிற்பேட்டை உரிமையாளர்கள் மற்றும் அம்பத்தூர் சுற்றியுள்ள தொழில் நிறுவனங்கள் எப்படி நடத்துகிறார்கள், என்னென்ன அவர்களுக்கு என்னென்ன தேவைப்படுது எல்லா விஷயத்தையும் எங்களுக்காக திரு வீர ஆறுமுகம் வணிகமணி ஆசிரியர் அவர்களுக்கும், வணிகமணி பத்திரிகைக்கும், வணிகமணி யூடியூப் சேனலுக்கும்
எய்மாவின் சார்பாகவும் அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.